இந்த வழக்கு சிபிஐக்கு மாறுது இல்லையா? இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியை சீமான் அவர்கள் ஒரு கருத்தோடு தெரிவிக்கிறார். அது என்ன அப்படின்னா, ரொம்ப புதுசாதனமான கருத்து. என்ன அப்படின்னா, இவர் ஆரம்பத்திலிருந்து இந்த நாம் தமிழர் கட்சி இந்த விஷயத்தில் இது கரூர் விவகாரத்தில் எப்படியான அணுகுமுறை வச்சிருக்காங்க அப்படின்னா, இதில் நீதி கிடைக்கணும். சரிங்க, எப்படியா நீதிங்க? விஜய் தாங்க குற்றவாளி. இந்த பாருங்க, ரெண்டு பக்கத்துமான குற்றங்கள் ஏறக்குறைய எல்லா பக்கம் கேள்வி எழுப்ப முடியும். அரசு தரப்புலையும் கேள்வி எழுப்ப முடியும், விஜய் அவர்கள் தரப்புலையும் கேள்வி எழுப்ப முடியும். அது என்ன, அரசு தரப்பு கூட ஒட்டுமொத்தமாக மறைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்திலிருந்து இந்த செயல்பாடு வச்சிருக்கு. அதாவது திமுக மீது வைக்கக்கூடிய அனைத்து குற்றச்சாட்டுக்கு நீங்க எதுக்கு குதிச்சு வந்து உருள்றீங்க? அதுவும் சீமான் அவர்கள் இன்னைக்கெல்லாம் அப்பட்டமா உருண்டார். அது என்ன சொல்றாருன்னா, சிபிஐ மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, கூட்டாட்சி தத்துவம் வந்துட்டாரா? இது எங்கேயோ கேட்ட குரலாச்சே. ஓ, அது நீதிமன்றத்தில் திமுக சொன்னது கூட்டாட்சி தத்துவம் லாஸ்ட் வந்து உருட்டினா வச்சுக்கோங்க, இவர் வந்து உருட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ என்ன சொல்றாரு, இது மாநில அரசு கீழே போலீஸ் இருக்குது, அது மத்திய அரசு கீழே இருக்குது. ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு உட்பட்டு செல்லக்கூடிய ஒரு காவல்துறைக்கும் நேஷனல் ஏஜென்சியாக இருக்கக்கூடிய தேசிய அளவில் இருக்கக்கூடிய இந்த சிபிஐ ஒன்றும் கிடையாது. பவர்ஃபுல்லான ஏஜென்சி சிபிஐ. என்ன அதனால சாதிக்க முடியும்? என்ன இது வரைக்கும் சாதிச்சு சொல்லுங்கன்ற நான் சொல்லவா? எந்தெந்த வரிசையாக சொல்லுங்கள். எனவே சிபிஐயை பொறுத்த வரைக்கும் விசாரிக்கிற தன்மை இருக்கு இல்லையா, அது ஸ்டேட் போலீஸை விட ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது எதனால் பவர்ஃபுல்லானதுன்னு சீமானுக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் சொல்கிறேன் கேளுங்க, அடிப்படையில் சொல்கிறேன். அது எங்கே பவர்ஃபுல்லாக திமுக அரசு பயப்படுது அப்படின்னா, இந்த திமுக காவல்துறை உட்காந்து விசாரிச்சு வச்சுக்கோங்க, அது லோக்கலுக்கு மட்டும் விசாரிக்கும். ஆனால் சிபிஐ வந்து வச்சுக்கோங்க, அன்னைக்கு எந்த எஸ்பி ஆஃபீஸர் இருந்தார், அவருக்கு ஆணை கொடுக்குற டிஜிபி என்ன பண்ணார், அவங்களுக்கும் மினிஸ்டருக்கு ஏதாவது தொடர்பில் இருந்தாங்களா, அவங்களுடைய கான்வர்சேஷன் என்ன, இதையெல்லாம் கண்டிப்பாக தமிழக காவல்துறை எடுக்கவே முடியாது. ஏன்னா அதற்கு கீழே வந்து உட்காந்துக்கிட்டு மேலதிகாரியை பற்றின அந்த ஃபோன் கால்லாம் வாங்க முடியுமா? அவர் எங்கெங்கே தொடர்பு இருந்தாலும் வாங்க முடியுமா? இல்லை மினிஸ்டரை பற்றின விஷயங்கள் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. இது எல்லாத்தையும் வாங்கும் சிபிஐ. எனவே இந்த விசாரணை எது தமிழக காவல்துறை இல்லையா, அதன் கீழே இந்த விசாரணை போகிறது நியாயமே கிடையாது அப்படின்ற வாதம் எங்கே வருது அப்படின்னா, இதில் திமுக அரசு சம்பந்தப்பட்ட சதி வேலைகள் இருக்குன்ற கேள்வி எழுப்புறாங்க இல்லையா, அந்த இடத்துல திமுக அரசின் கீழே கூட காவல்துறை இதில் வரவே கூடாது. அதுதான் ஃபேர், அதுதான் நியாயம். சிபிஐ வரும்போது அமைச்சரில் ஆரம்பித்து அமைச்சர் தொடர்பில் இருந்து எந்தெந்த போலீஸ் அதிகாரி அவனில் ஆரம்பித்து அதுக்கு மேலே அதிகாரி என்ன உத்தரவிட்டாங்க, இது எல்லாத்தையும் நோண்ட முடியும். எனவே சிபிஐ நிச்சயமாக இந்த வழக்கை 100% விசாரிக்கிறதுக்கு சரியான ஏஜென்சி. ஆனால் சீமான் ரொம்ப சிம்பிளாக, அது மத்திய அரசு கீழே இருக்குது, இது மாநில அரசு கீழே இருக்குது, சிம்பிளாக ஏதாவது பேசி தெரியக்கூடாது. எனவே சீமான் அவர்கள் சொல்வது ஒரு பட்டிமன்ற பேச்சு மாதிரி எடுத்துகிட்டு போகலாமே தவிர அது உண்மை அல்ல. சிபிஐக்கு மாற்றினது நல்லது. இப்போ